இப்போ நிறைய டிவி ஷோஸ், இப்போ நிறைய டிபேட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரான்ச்சைசி பற்றின நிறைய மித்ஸ் அண்ட் நிறைய மிஸ்கான்செப்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் கேட்குறது இதெல்லாம் மிஸ்கான்செப்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சில விஷயங்கள் சொல்வீங்கன்னா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலாக இப்போ நான் அந்த டிபேட்டை நானும் பார்த்தேன். அதில் நிறைய உண்மைகள் இருந்தது. நிறைய பேருடைய கண்ணை திறந்துட்டாங்க. அவங்க தேவையில்லாமல் டீ காஃபின்னு சொல்லி ஊரெல்லாம் கொண்டு போய் போட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லாமல் கொடுக்கறது 10 ரூபா காஃபி, அந்த காஃபிக்கு இவ்வளோ பெரிய டெக்கரேஷன் வேணுமா அப்படின்லாம் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க உலகத்தில். நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கிறோமோ அவ்வளோ நல்லது. அந்த சப்ஜெக்டை பற்றி எவ்வளோ அறிவு கிடைக்குதோ அந்த அறிவை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணும் பொழுது நம்ம ஏமாற மாட்டோம். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஷோவில் வந்து கோபிநாத் ரொம்ப அருமையாக அதை வந்து டீல் பண்ணார். பட் ஆனால் வந்து த ஃபேக்ட் இஸ் தட் நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைசி வாங்கும்பொழுது டியூ டெலிஜென்ஸ் பண்ணணும். இந்த ஓனர் எப்படிப்பட்டவர், ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது வந்து ஓனர் எப்படிப்பட்டவர், எவ்வளோ நாள் இந்த பிஸ்னஸில் இருக்கார். அதாவது இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு டீ கடை போட்டுட்டு நாளைக்கு காலையில் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்கே குடிக்கிற வந்தவர், சார் காஃபி நல்லா இருக்குது சார், எனக்கு கொடுக்குறீங்களா சார் ஃப்ரான்ச்சைஸ் ஆனால் இவர் ரொம்ப நம்ம ஆளுங்க கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டுருவாங்க. அதுக்கு ப்ராசஸ் இருக்காது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டிங் இருக்காது, பிராண்டிங் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நம்ம தீர விசாரிக்கணும். ஒரு கல்யாணம் எப்படி பண்ணுறோம், ஒரு பொண்ணு ஒரு பையன் ஆசைப்பட்டுட்டாங்க, ஆனாலும் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, தீர விசாரிப்பாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்டு இதெல்லாம் பண்ணாமல் நம்ம போய் குழியில் விழுந்தோன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொன்னேன், ஏமாத்திரம் இருக்கிற வரைக்கும் ஏமாளி இருப்பான்.